கோவை மாநகராட்சி தனிநபருக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாமன்ற பிரதான அலுவலகம் முன்பு கோவை மாநகராட்சியை கண்டித்து கையில் குப்பைகளை ஏந்தி கோஷங்கள் எழுப்பி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குப்பைகளை அப்புறப்படுத்தாத மாநகராட்சிக்கு எதற்கு குப்பை வரி என கூறி குப்பைகளை கையில் ஏந்தி கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் ஒரு தனிநபருக்கு ஆதரவாக மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆல்ரெடி இருக்கிற மாநகராட்சிகளுக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வாகனங்களை தனியாருக்கு டெண்டர் எடுத்தவங்க பயன்படுத்திட்டு வெறும் 73,000 ரூபாய் சொப்ப வாடகை நம்ம மாநகராட்சிக்கு செலுத்துறாங்க. ஆனால் அவங்க டெண்டர் நாம்ஸ் படி கிட்டத்தட்ட 150 ஆட்டோ, 100 லாரி, புஷ்காட்டு எல்லாமே வாங்கி கொடுக்கணும். இது வரைக்கும் எந்த விதமான தளவாடங்களும் குப்பை எடுக்கிற இந்த கம்பெனி வாங்கலை. ஆனால் இதை யாரோ ஒரு தனிநபர், யாரோ தனி மாண்புமிகு யாருக்கோ திருப்திப்படுத்துறதுக்கோசம் இந்த மாநகராட்சியுடைய மக்கள் செலுத்துகிற வரி பணம் 170 கோடி ரூபாய் விரயமாகுது.